கைஸ் we have ராம் இன் லீலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் அந்த டைட்டிலில் ஏதோ ஒரு இருக்குது. லைக் வந்து ஒரு பொண்ணுக்குள்ளே ஒரு பையன் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு இது ஒரு ஃபேண்டசி மாதிரி. பட் என்ன கரெக்டாக ட்ரெய்லர் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ வாங்க பார்த்துருவோம். வெல்கம் பேக் டு சொன்னால் ராம் இன் லீலா படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்தோம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. கல்யாணம் பண்றது அவ்வளோ ஈஸியா என்ன? நைஸ் போஸ்டர்ஸ், நைஸ் டைப்போகிராஃபி, ஃபேமிலி, சொந்த வீடு, சொந்த காரு, கொட்டாத முடி, விழாத தொப்பை, நல்ல பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் இருந்தா போதும்ல? இல்ல இல்ல என்னெல்லாம் கேட்பாங்க தெரியுமா? வேலை பார்க்குற இடத்துல இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்புங்க. மாத்திரனால இங்கிலீஷ் பேசுவாங்களா? எனக்கு இந்த பையனை பிடிக்கல. என் பையனை நான் நல்லபடியா பெற்றிருக்கேன். வெயிட் அடிக்கலாமா? எங்க வீட்டுல அடிக்க மாட்டாங்க. நான் வளர்த்திருக்கேன். ஆமா, இந்த டேட் தள்ளி போறதுன்னா என்ன? எல்லா வீட்டு பிள்ளைங்களையும் கண்ணை திறந்து பார்க்கறான் அந்த கடவுள். என் பிள்ளைய மட்டும்தான் பார்க்க மாட்டேன்றான். ஏன் ரொம்ப நாள் வீட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தான் அந்த பொண்ணை ட்ரெயின்ல பார்த்தேன். பார்த்ததும் அவ தான் லைஃப்னு வந்து என்கிட்ட சொல்றேன். அப்ப சட்டுப்பட்டு ஏதாச்சும் பேசி ஓகே பண்ணி கல்யாணத்தை பண்ணிரு. நான் வந்து உங்களை எனக்கு ஓகே. ஓகேவா? நல்லா இருக்கும் கெமிஸ்ட்ரி. ஆக்சுவலி இன்ஸ்டன்ட்லி நல்லா இருக்கு. ரகு, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னமோ தப்பா இருக்கே. நிஜமாலே இவன் லவ் பண்றீங்களா? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல உன்னை யாருமே பார்த்தது இல்ல. நீ எங்க போற என்ன பண்றன்னு யாருக்குமே தெரியல. ரொம்ப நாளா என் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. கேட்டா லவ் பண்றேன்றா. உன் ஃப்ரெண்ட் ராம் இருக்கான்ல, நான் உனக்கு எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும். என்னை ஏமாத்திட்டாங்க. ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திட்டாங்க டாக்டர். அவனுக்கு லீலானா அவ்வளவு பிடிக்குமா? இன்னும் 10 நாள்ல உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன நடக்குது? இந்த உலகத்துல மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கலையா? சம மியூசிக் சூப்பரா இருக்கு. நீதான் எனக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்டும் நீதான். நான் வேணும்னு எதுவும் பண்ணல. நீ வேணும்னு தான் எல்லாமே பண்ண. இரு எனக்கு தான் புரியலையா? டிடரண்ட் ஆர்டர் போய் ராமச்சந்திர கண்ணல்ல ராம் பெருசாக இருக்குது, ஜாலியாக இருக்கு பாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அது சொல்லிட்டேன். இல்லை நான் தான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லை உண்மையிலே கியூரியாசிட்டி ஃபேக்டருக்காக புரியாத மாதிரி கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நடுவில் இருந்து ஒரு பார்ப்போமே, இங்கேருந்து பார்ப்போமே. ரகு, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. எனக்கு என்னமோ தப்பா இருக்கே. நிஜமாலே இவன் லவ் பண்றீங்களா? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல உன்னை யாருமே பார்த்தது இல்ல. நீ எங்க போற என்ன பண்றன்னு யாருக்குமே தெரியல. ரொம்ப நாளா என் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. கேட்டா லவ் பண்றேன்றா. உன் ஃப்ரெண்ட் ராம் இருக்கான்ல, நான் உனக்கு எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும். என்னை ஏமாத்திட்டாங்க. ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திட்டாங்க டாக்டர். அவனுக்கு லீலானா அவ்வளவு பிடிக்குமா? இன்னும் 10 நாள்ல உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம். ப்ரோ ஓகே, திருப்பி எனக்கு புரியாமல் தான் இருக்க போகுது. பட் இட் இஸ் ஃபார் அ கியூரியாசிட்டி ஃபேக்டர். ஏதோ ஒன்று பயங்கரமாக முடி மறைக்கிறாங்க. பட் என்னன்னா நம்மளுக்கு தெரிலன்ற மாதிரி இருக்கு. அடே யாராவது இதை பற்றி பேசுங்கண்ணா. சிஎம் பண்ணா கேமியோ மாக்காப்பா இவனுங்க. சரி ஓகே, என்னது ரைட்டு. இது கதை வந்து அதான் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக அவங்க ஹுக்காக வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அது ஹுக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ க்யூரியஸாக இருக்குது என்ன தான் பிரச்சனை அந்த பொண்ணுக்குன்னு. பட் அமேசிங் ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. செம்மையாக ஷூட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பட்ஜெட்டில் அழகாக காசு செலவு பண்ணி அழகாக ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அண்ட் ஆல்சோ another டெபியூ டைரக்டர் கம்மிங் இன் அப்படின்றப்ப வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். கண்டிப்பாக நல்ல படமாக செம ஃபன்னான படமாக இது எனக்கு தோணுது. அண்ட் அங்கித் மேனன் மியூசிக் வாஸ் சூப்பராக இருந்துச்சு. செம ஃபன்னு, செம ஜாலி. அந்த ஜோனுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்த ஒரு மியூசிக்கு. நல்ல எடிட் ஆல்சோ, நல்ல ஒரு ட்ரெய்லர் கட் ஆல்சோ. வெரி அந்த கியூரியாசிட்டி ஃபேக்டரை புரிஞ்சும் புரியாத மாதிரி வேறு மாதிரி புரிகிற மாதிரி
தேவையில்லாத பெர்ஸ்பெக்டிவ்ஸ் திறந்து வர்ற மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இது எதுவுமே இருக்காது, படத்தில் வேற என்னமோ இருக்கும் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. பட் ஐ எம் நாட் வெரி ஷுர். அது நம்ம நினைக்கிறதா கூட இருக்கலாம். பட் நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் முதல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் நினச்சது வந்து எனக்கு என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவன் மேலேயும் இன்ட்ரெஸ்ட், ரியோ மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவன் ஃப்ரெண்டு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றது தான் ரொம்ப டைரெக்டான ஒரு இது இருக்குது. பட் அது கண்டிப்பாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. பட் இது என்னன்னு எனக்கு தெரில. சீரியஸ்லி இட் இஸ் அ வெரி கியூரியாசிட்டி ஃபேக்டர், கியூரியாசிட்டி ட்ரிவன் ட்ரெய்லர். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.